This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கு சம்மந்தமாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸில் வந்து நம்ம என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் மாதிரி இந்த ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ். ஸோ மார்க்கெட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணினா எல்லாருடைய அவங்கவுங்க போட்டு ஆட் இதில் இருக்கும். ஸோ அந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் அவங்க டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளதை எப்படி இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காண்டாக்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா யார் லிஸ்டிங்னு இருக்கா, இதில் போயிட்டீங்க அப்படின்னா க்ரியேட் லிஸ்டிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ப்ராடக்டாக வேறு என்ன வெஹிக்கிள் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இந்த செயின் மாதிரி இந்த ரீசெல்லிங் மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுறதோ அப்படி தான் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டிலை தான் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் அதில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஹோம் யூட்டிலிட்டிஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இதில் வந்து கொடுக்குறேன் ஹோம் யூட்டிலிட்டிஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து நீங்கள் ரீசனபிளாக வைங்க, ரொம்ப ஹையாலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 200 அந்த மாதிரி, இல்லை 400 இல்லை 100 இந்த மாதிரி வைங்க. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது ஜுவல்ஸா, காஸ்மெட்டிக்ஸா, அந்த மாதிரி எது நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து விமென்ஸ் க்ளோதிங் அப்படின்றதுனால க்ளோதிங், அதாவது நம்ம லேடிஸ் உடைய இந்த டாப்ஸு, சுடிதார், அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி. ஸோ கண்டிஷன் வந்து கேட்குறாங்க நியூ அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இப்போ உங்களை வந்து அவங்க சர்ச் பண்ணும்போது அதில் என்ன உங்களை சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். இதை நான் ஆல் ப்ராடக்ட்ஸ், ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மை கலெக்ஷன் வில் பி இன் குட் குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி திஸ் டைம் மட்டும் கொடுத்துக்குங்க. ஸோ தமிழ்நாடு, ஓகேவா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறமா இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஃபோட்டோ மறந்துட்டேன், சாரி. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஹோம் யூட்டிலிட்டிஸ் போட்டிருக்கேன் இல்லையா, பப்ளிஷிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அப்படியே சேஞ்ச் ஆகும். இன் ரிவ்யூ வந்துடும். ஸோ இன் ரிவ்யூ வந்துருச்சு அப்படின்னா அது அவங்க வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த வந்து இன் ரிவ்யூ தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அப்டேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து 1 or 2 அப்படின்ற உங்களுடைய இன்கம் மெசேஜஸ் அதில் இருக்கும்ல, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சா அப்படின்றத உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஹோம் யூட்டிலிட்டிஸ் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சா உங்களுது, ஓகேவா, இதுதான் இப்போ நான் வந்து அனுப்புனது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அது இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சர்ச் பண்ணால் வந்து நம்மளுடைய இது மார்க்கெட் பிளேஸில் ஆட் ஆகும். இதை நீங்கள் வந்து பூஸ்ட்டும் பண்ணலாம். பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி ஒரு 2 days 3 days ஏஜ் ஜெண்டர் அந்த மாதிரிலாம் நீங்களே போட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக அந்த டேஸ்க்குள்ளே நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும்.
ஸோ ரீச் ஆச்சுன்னா உங்களை வந்து மெசஞ்சரில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெசஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் உங்களுக்கு மெசஞ்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெசஞ்சர். ஸோ அந்த மெசஞ்சரில் மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பக்கத்தில், அதுதான் வந்து மெசஞ்சர். ஸோ அதில் தான் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே வந்து ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மார்க்கெட் பிளேஸில் நம்மளுடைய ஒர்க்கு சம்மந்தமாகவோ நம்ம பண்ணுற இது சம்மந்தமாகவோ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.